வெட்னஸ்டே சீரீஸில் நடித்த பொண்ணு தான் இந்த படத்துலையும் ஹீரோயினாக இருக்கா. அவள் டீச்சரோடு சேர்ந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு சில சீன்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் படத்தோட கதை நல்லாவே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணே அந்த சாரை பழி வாங்குற மாதிரி ஆயிடுது. காதலில் ஆரம்பித்து மோதல் எப்படி நடக்குதுங்கிறது தான் இந்த கதை. வாங்க கதையை ஆரம்பிப்போம். கதையில் ஹீரோயின் பேர் கைரோ. இவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவளோட எஸ்டேட் பங்களாவில் வந்து தங்கியிருக்கா. இவ அவளோட ஃப்ரெண்டோட கான்டாக்டில் ஒரு கிளாஸில் போய் சேர்றா. இவளுக்கு கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாவல் ரைட்டிங் கிளாஸ்க்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கு சேர்றா. அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கார். ஹீரோ ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு வாத்தியார். ஹீரோ ஒரு நாவல் ரைட்டரு, ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர் கிடையாது, வெறும் ஒரு வாத்தியாராக தான் இருக்கார். கதையில் ஹீரோவோட பேர் மில்லரு. மில்லருக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு. இந்த பொண்ணு வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறா. நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கே வந்து ஒரு நாவல் ஸ்டோரிஸ் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை எழுதி கொடுத்தா செலக்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஏற்றி விட்றா. இந்த ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா, இவ பேர் வின்னி. வின்னி வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப செக்ஸியாக பேசுகிறவளும் லெஸ்பியன் கேர்ளும் சொல்லலாம். அவன் என்ன சொல்கிறான், இதே இடத்துல நான் இருந்தேன்னா நான் அவன் கிளாஸ் போகிற மாதிரியே வந்து உன்னோட மாஸ்டர் கூட லவ் ஆன மாதிரி நான் எழுதியிருப்பேன். ஆமாண்டி, நீ வேணா பாரு, அவர் உன்னையே வந்து ரொம்ப ஒத்து பார்க்குறாரு, உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாரு, மற்ற பொண்ணுங்க பார்க்குற மாதிரி பார்க்கல அப்படின்ட்டு ரொம்பவே ஏற்றி விட்றா. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மனசில் அந்த வார்த்தையை வச்சுக்கிறா. அந்த வாத்தியார் கூட லவ் ஆன மாதிரி வந்து ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி எக்ஸாஜுகேட் பண்ணுறா. இவ ஏற்றி விடுறதுனால தான் ஹீரோயின் மைண்ட்லேயும் நல்லா போய் உட்காந்துக்குது. நீ வேணா பாரு, அடுத்த நாள் காலையில் போயிட்டு பாரு, உனக்கே தெரியும், இந்த சார் உன்னை பார்க்கறதுலேயே உனக்கு புரிஞ்சிடும், அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிடுறா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா போரிஸு. இவன் வந்து வாத்தியாரோட ஃப்ரெண்டு தான். இவன் ஒரு ஜிம் ட்ரைனராக இருக்கான் ஸ்கூலில். இவன் அந்த வின்னி பொண்ணுக்கிட்ட வஞ்சி பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின், என்னடி அந்த வாத்தியாருக்கு என்ன கரெக்ட் பண்ணிட்டியா, என்ன இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி கேட்குறா. அதுக்கு அந்த வின்னி பொண்ணு சொல்கிறா, இதெல்லாம் சும்மா தாண்டி, டைம் பாஸுக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கோம் இங்கெல்லாம், அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்னு சொல்கிறா. அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சாரியை வந்து ஊற்று பார்த்துட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த சாரி எவ்வளோ பார்க்குறாரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறா. சாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஊற்று எவ்வளோ பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு கைரோ, நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும், கிளாஸ் முடிஞ்ச பிறகு என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இவளும் சரின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறதுக்காக கிளாஸ் முடிஞ்சோடனே போகிறா. ஏதோ ஒரு பாட்டை போட்டு இவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு தனியாக கிளாஸில். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்தோடனே சிரிப்பு வந்துடுது. கைரோவும் இவளும் வந்து ஒரு மாதிரி சிங்க் ஆகிடுறாங்க. அந்த டைம் நம்ம கைரோ வந்து பார்த்துடுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. உடனே சமாளித்து ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே மழுப்பிடுறாங்க. இவ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வழிகிற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறா ஹீரோயின். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார் வந்து சொல்கிறாரு, இவரோட கதைகளை பற்றி சொல்கிறாரு, இவர் எழுதின நாவலை பற்றிலாம் பேசுகிறாரு. அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறா, இவரை பயங்கரமாக வந்து ஐஸ் வைக்கிறா, உங்களோட நாவல்லாம் பயங்கரமாக இருக்கும், நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உண்மையை சொல்லலாம், இவரோட நாவல்லாம் வந்து அவ்வளோ பப்ளிஷ் ஆனது, அவ்வளோ பாப்புலர்லாம் கிடையாது. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவர் வாத்தியார் என்ன சொல்கிறாரு, வரப்போகிற மிட்டம் டெஸ்ட்டில் நீ ஒரு நல்ல நாவல் எழுதி கொடு, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போட்டு உனக்கு நம்பர் 1 ஸ்கோர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஹீரோயின் வந்து செம்ம குஷி ஆகிடுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ குறுக்கால வந்த மாதிரி அவள் ஃப்ரெண்டு வின்னி வரா. சார் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு பிரேக் கொடுங்க சார், என் ஃப்ரெண்டை நான் தேடிட்டு இருந்தேன், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காளா. கைரோ வாடி, நம்ம வந்து போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டுறா. அந்த டைம் பார்த்து நம்ம சார் என்ன பண்ணுறாரு, அவள் எந்த மாதிரியான புக்ஸ் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் டேபிளில் போய் புக் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இவர் எழுதினதுலேயே பாப்புலர் ஆகாத கதைகளும் நார்மலான காதல் கதைகளும் இந்த பொண்ணு படிச்சு வச்சிருக்கா. இவருக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம், இந்த புக்கெல்லாம் இவ எப்படி படிச்சா அப்படின்னு. ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டாரு, பரவாயில்ல இந்த பொண்ணாவது நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கே அப்படின்னு. லைட்டாக அந்த பொண்ணு மேலே சாஃப்ட் கார்னர் வந்துடுது. கட் பண்ணால் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒய்ஃபோட சரக்கு அடிக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை பற்றியும் சொல்கிறாரு. பட் ஆனால் ஒய்ஃப் வந்து வேறு மூட்லேருந்து இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் கிஸ் அடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கே நல்லா தெரியும். அந்த சீனெல்லாம் ஒரு 2-3 வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் வந்துடுது. நீ முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தா எனக்கு கதை எழுதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியார் எழுந்து போயிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாவல் ரைட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கைரோ ஹீரோயின் வந்து உட்காந்துட்டு இருக்கா. நம்ம சார் தான் வர சொல்லியிருக்காரு. சார் எங்கன்னு தேடிட்டே இருக்கா. அந்த டைமில் பின்னாடி வந்து சார் மறுபடியும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. என்ன பண்ணுற, எப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு காதூரமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே வந்துட்டு நாவல் ரைட்டர்லாம் அவங்களோட கதையை வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கதை ரொம்ப லவ் ஸ்டோரியாக இருக்குது. அதில் பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டு ரெண்டு பேருமே, கைரோவும் சரி அந்த சாரும் சரி, ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, வெளில போய் தம் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் போகலாம் வான்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு தம் அடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரே சீக்கிரட்டை மாற்றி அடிக்கிறாங்க. அந்த டைம்லேயும் ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு சிங்க் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம போரிஸும் நம்ம வாத்தியாரும் உட்காந்து ஸ்கூல் கிரவுண்டில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கைரோ வந்து எதிர்லேருந்து நடந்து வரா. அவன் நடந்து வரது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலிஷாக காமிச்சிருப்பாங்க படத்தில். அவன் கிட்ட வந்தோடனே போரிஸ் சொல்கிறான், டேய் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச மாட்டேன், நான் ஏந்து கிளப்புறேன்டா,
நீ அவ கூடயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இம்மா நான் கிளம்புறேம்மா, நீயும் சாரும் பேசிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி தான் ஏந்து போகிறான். போலீஸ் சேர்ந்து போனவனே நம்ம ஹீரோயினும் நம்ம வாத்தியாரும் உட்காந்து தம் அடிக்கிறாங்க. வழக்கம் போல் வந்து குஜாலா பேசினுக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம சார் ஸ்கூலுக்குள்ள நடந்து வராரு. மெசேஜ் வருது அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து வீக்கெண்டு வெளில போகலாம் அப்படிங்கிற மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் மீட்டிங் ஹாலில் கைரோ கூட நம்ம சார் வந்து பேசிகிட்டு இருக்காரு. கைரோ என்ன ஆச்சு, உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேனே அதை எழுத ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சார் உங்கள் கதை எல்லாமே மைண்டில் நல்லாவே இருக்குது, உங்களோட காதல் கதைகள் எல்லாமே மைண்டில் வச்சுட்டு தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி தான் பேசுகிறா. உடனே நம்ம வின்னி வர மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம சார் உடனே பேக் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன், இப்போ ஃப்ரெண்டு வந்துட்டா இதுக்கப்புறம் என்ன பேச விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருந்து கிளம்புறாரு. கைரோட ஃப்ரெண்டு வின்னி வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு மாதிரி பிளே கேர்ளு, எல்லாருக்கூடையும் நம்ம தான் ஒரு மாதிரி வழிகிற மாதிரி பேசுவா, லெஸ்பியன் வேலையும் பார்ப்பா. வின்னி வந்தவொடனே என்னடி அடிக்கடி சார் கூட தனியாக வந்து உட்காந்துக்கிற, தனியாக பேசுகிற, என்னென்னவோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டபுள் மீனிங்காக பேசுகிறா. அந்த டேபிள் மேலே ஏறிட்டு கைரோ கிட்ட அஸ்கி வாய்ஸ்லேயே ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிறா. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது போரிஸ் உள்ள வராரு. போரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரே டைமில் பேசலாம்னு சொல்லி ஜாலியாக வின்னி கிட்ட பேசுகிறாரு. வின்னியோட நம்பர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. வின்னி நம்பர் வந்து கொடுக்க மாட்டா. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லி நம்பரை வாங்கிட்டாரு. அந்த டைமில் நம்ம கைரோ வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறா. அவள் கிளம்புறேன்னு சொல்கிறது கூட கண்டுக்காமல் வின்னியும் போரிஸும் கலகலன்னு விருப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. கட் பண்ணால் நம்ம சார் வீட்டில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி அவங்க ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஃபோன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா ஃபோன் அடிக்குதுன்னு அவர் ஃபோன் எடுத்து பார்த்தா ஒன்றும் சத்தம் வரல. அப்புறம் பார்த்தா பேகுக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்குது. இந்த பேகுக்குள்ளே யார் ஃபோனை போட்டது அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டு தான். பார்த்தா அந்த ஃபோனு கைரோவோடது. டக்குன்னு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு சைலண்ட்டாக வச்சுக்கிட்டு அவர் ஒய்ஃபை பார்க்குறாரு. ஒய்ஃப் ஒரு பக்கம் ஃபோனை பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனை எடுத்து பேசினா நம்ம கைரோ தான் பேசுகிறாங்க ஃபோனில். சார் தெரியாமல் என் ஃபோன் உங்கள் பேக்கில் விழுந்துச்சு போல், இல்லை நீங்களே என் ஃபோனை எடுத்து போட்டுக்கிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கைரோ நான் எதுக்கு உன் ஃபோன் எடுத்துக்க போகிறேன், வந்து வாங்கிக்கோ உன் ஃபோனை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம கைரோ வந்து சார் வெளியில் மழை பெய்யுது சார், என்னாலலாம் இந்த டைமில் வந்து வாங்க முடியாது, நீங்களே எட்டி பாருங்கள் வெளியில் எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. நம்ம சார் உடனே எட்டி பார்க்குறாரு. மழையாக போயிட்டு இருக்கு வெளியில். ஆமாம் நிறைய மழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி தான் சார் ஒய்ஃபோட வெளில போகிற வேலை இருந்தது. டக்குன்னு ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு நம்ம வெளில போகிற வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது கேன்சல் ஆகிடுச்சு, போஸ்ட்பான் ஆகிடுச்சின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் கொஞ்சம் வெளில போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கைரோட வீடு தான் எஸ்டேட் பங்களாவாச்சு. அங்கே இறங்கி பார்த்தா மழையாக பெய்யுது. அங்கே கைரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு செக்ஸியாக வெளியில் வரா. அவள் ட்ரெஸ் போட்டு நடந்து வரது பார்க்கும்போது சாருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அவள் வாசல் வரைக்கும் வந்து நின்றுட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. சார் ஃபுல்லாகவே நினைஞ்சிட்டு இருக்காரு. பட் ஆனால் சார் வந்து வேணும்ன்ட்டு நீ கிட்ட வான்னு சொல்லிட்டு மழையில் கூப்பிடுறாரு. கிட்ட வந்தோடனே 2 பேரும் நெருக்கமாகறாங்க. நெருக்கமானவனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு. இவன் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்ததாக சொல்கிறேன். சீனில் கட் பண்ணால் நம்ம சார் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் லேப்டாப்புக்கு ஒரு மெயில் வருது. இது வந்து இந்த கதையை முடிச்சிட்டா அப்படின்னு மெயில் வருது. பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரம் நம்ம கதையை முடிச்சிட்டாலே, இவன் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது எழுதியிருப்பா, படித்து பார்க்கலாம் அப்படின்னு ஆர்வம் வருது. பார்த்தா நம்ம சாரோட ஒய்ஃப் எதிரிலேயே இருப்பாங்க. அவங்க முன்னாடி எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் இவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. சரி நம்ம தனியாக போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அவர் வெளில போகிறாரு. வாத்தியாரோட ஒய்ஃப் கூட ஒரு மாதிரி கடுப்பாக தான் வராங்க. இவர் எதிரில் உட்காந்துட்டு இருக்காது. இவர் தான் எதிரில் உட்காந்தா கதை வராது, ஏந்து வெளில போங்க அப்படிங்கிற சொல்ல வரத்துக்குள்ளே அவரே வந்து நான் வெளில போகிறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு போகிறாரு. கதையை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவரோட ஸ்டோர் ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து கதை படிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ரூம்குள்ளே போயிட்டு லைட்டை போட்டு சாவகாசமாக உட்காந்து கதையை படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இங்கே தான் இருக்குது கதையோட முக்கிய அம்சமே. கதையை ஆரம்பிக்கிறாரு. கதை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட கதை தான் அந்த நாவலில் இருக்குது. ஒரு வாத்தியார் அவங்ககிட்ட வந்து படிக்கிற பொண்ணுக்கிட்ட எப்படி காதல் ஈடுபடுறாரு அப்படிங்கிறத கதையாக எழுதியிருக்கா. இந்த கதை ஒரு லைன் விடாமல் கரெக்டாக நம்ம சார் படிச்சுக்கிட்டே வராரு. இந்த கதையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இவ 2 பேரும் வந்து கிஸ் அடிக்கிறாங்களே மழையில். கிஸ் அடித்தவொடனே வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் கதையில் எழுதி. உள்ளே கூட்டிட்டு போயிட்டு பெட்டுக்கிட்ட நிற்க வச்சுட்டு கிஸ் அடிக்கிறாரு. தலையை பிடிச்சி வந்து அவளை திருப்பி விட்டு அவள் பெட்டு சைடில் சாக்கி விடுறாரு. உள்ளே போனோடனே 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க, ஒரே வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் கொஞ்சம் வெறித்தனமாக மாறுறாரு வாத்தியார். அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி அவள் திருப்பி அவள் தலையை கிஸ் அடிக்கிறாரு. கிஸ் அடித்து முடிச்ச உடனே பெட்டில் தள்ளி விட்றாரு. அந்த பொண்ணுமே திருப்பி படுத்துக்கிறா. கையில் புக்கு வச்சுக்கிட்டே ஸ்டைலாக போஸ் கொடுக்குறா. நம்ம சார் கூட பின்னாடி நின்று வேலைய ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு கூட சார் மேலே இருக்கிற ஈர்ப்பில், சார் மேலே இருக்கிற காதலில் அவர் என்ன பண்ணாலும் சைலண்ட்டாக இருக்கிறா. சார் கூட வந்து வேலைய ஆரம்பிச்சிடுறாரு. உண்மையாக கேட்டிங்கன்னா ஃபுல் சீனு காட்டாமல் மேலோட்டமான சீனு தான் காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து எராட்டிக்காக இருக்குது. இந்த கதையை ஃபுல்லாக படித்து முடிக்கும் போது நம்ம சாருக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. பேண்ட்டை கழட்டிட்டு அவர் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணு வந்து அவர் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. கிளாஸுக்குள்ளே போனோடனே சந்தோஷமாக போகிறா. சார்கிட்ட வழக்கம் போல் ஹாய்ன்னு சொல்லிட்டு பேசுகிறா. சார் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு. கைரோ என்ன கதை இது எழுதியிருக்க, இந்த கதை வந்து ஒரு மாதிரி உண்மையாகவே இல்லையே, இந்த கதையில் வர மாதிரிலாம் நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஏன் இந்த மாதிரிலாம் தப்பாக எழுதியிருக்க? சார் உங்களோட காதல் கதையெல்லாம் நான் இன்ஸ்பயர் ஆகி தான் சார் இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு சொல்கிறா. இல்லை இங்கே பாரு, இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, இதெல்லாம் நல்லாவே இல்லை இந்த கதை, நீ வேறு கதையை எழுதி, இல்லைனா நான் அவனை ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இதை கேட்டவொடனே நம்ம கைரோ செம்ம கடுப்பாகிறா. சார் ஆக்சுவலாக நான் உங்களை விட நல்லா கதை எழுதிட்டேன்னு நீங்கள் பொறாமையில தான் இப்படி பேசுகிறீங்க, நல்லா தெரியுது சார், இப்படிலாம் பண்ணாதீங்க சார், நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு ரொம்ப வெறித்தனமாக இந்த கதையை எழுதியிருக்கேன் சார்
அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்துறா. சார் கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாரு. இங்கே பாரு கைரோ, அன்னைக்கு வந்து உன்னை கிஸ் அடிச்சது மழையில் நின்னதெல்லாம் வந்து ஒரு அஃபெக்ஷனு தான். அதுக்கப்புறம் தான் நான் ஒன்றுமே பண்ணலையே உன்னை, ஆனால் கதையிலேயே இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கோவப்படுறாரு. சார் அதுதான் சார் ஒரு நாவல், இதில் வந்து நான் எங்கேயுமே பேரெல்லாம் போடலையே சார், ஜஸ்ட் நான் கதையை தானே சார் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. கடுப்பாயிட்டு அவள் திரும்ப வீட்டுக்கு போயிடுறா. போகிற வழியில் அந்த நாவல் என்ன பண்ணுறா, பிரின்சிபலோட டெஸ்கில் வச்சுட்டு போயிடுறா. கட் பண்ணால் வீட்டுக்கு போயிட்டு வின்னியோட சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் கட் பண்ணால் நம்ம வாத்தியார் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபுக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. வாத்தியாருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. ஒய்ஃபு கிட்ட எல்லாமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு போய் நான் கிஸ் அடிச்சேன், கிஸ் மட்டும் தான் அடிச்சேன், ஆனால் அந்த பொண்ணு இந்த மாதிரி கதையை எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டவொடனே ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. நிஜமா சொல்றியா பொய் சொல்றியான்னு தெரியல, ஆனால் நீ சொல்ற கதை வந்து ஒரு மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அந்த கதையோட உள்ள இவங்க 2 பேருமே போயிட்டு இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கதையை நானும் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்றாங்க. வாத்தியாரும் அவங்க ஒய்ஃபும் பேசிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேருக்குமே மூட் ஆயிடுது. 2 பேருமே சோஃபால உட்காந்துட்டு ஏதாவது ஆரம்பிக்கலாம், ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம போரிஸ் உள்ள வந்து கெடுத்து விட்டுறான். போரிஸ் கதை தட்டாம உள்ள வந்த உடனே கடுப்பாவற நம்ம வாத்தியார் தலையிலே அடிச்சுக்கிறாடி, என்னடா இந்த டைம்ல வந்து கரடி மாதிரி வரடா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. கைரோ வந்து வின்னி கிட்ட சொல்றா, நம்ம போரிஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணு, அங்கேருந்து கிளப்பி விடு அப்படின்னு சொல்றா. ஆனா அவ எதுக்காக இது சொல்றா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. வின்னி மெசேஜ் அனுப்புறா, ஆனால் போரிஸ் கிளம்புற மாதிரி தெரியல. ஸோ கைரோ என்ன சொல்கிறா, நம்ம 2 பேருமே ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், அதை பார்த்துட்டு போரிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்கிறா. உடனே கைரோவே என்ன பண்ணுறா, வின்னியோட ட்ரெஸ் எல்லாம் அவளே கழட்டி விட்றா. வின்னிக்கு இன்னமும் டவுட்டாக இருக்குது, ஏன் கைரோ இப்படிலாம் பண்ணுறான்ட்டு. அதுக்குள்ளே அவள் டிஷர்ட்டை கழட்டி விட்டுறா. கைரோவும் அவள் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நெருக்கமாக போயிட்டு 2 பேருமே கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 நிமிஷத்துக்கு 2 பேரும் ஆழமாக டீப் கிஸ்ஸை கொடுக்குறாங்க. கைரோ கரெக்டாக கிஸ் அடிக்கும்போது ஃபோட்டோ எடுத்துடுறா. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை அனுப்புன்னு சொல்லிட்டு வின்னியை தள்ளி விட்டுறா. வின்னி அந்த ஃபோட்டோவை போரிஸுக்கு அனுப்புறா. அந்த ஃபோட்டோவெல்லாம் போரிஸ் பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவன் டிஸ்டர்ப் ஆகிடுறான். டக்குன்னு போரிஸ் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி வெளில போயிடுறான். அடுத்த நாள் காலையில் கிளாஸுக்கு வந்து கைரோ வரவே இல்லை. இதெல்லாம் கேட்டவொடனே ஒய்ஃபுக்கு இன்னும் சந்தேகம் தான் ஜாஸ்தியாகுது. ஏன் நீ அவ கூட என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்குறாங்க. வாத்தியார் சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, இல்லை நான் வெறும் கிஸ் மட்டும் தான் அடித்தேன், வேறு எதுவுமே பண்ணல, ஆனால் அவன் வந்து எதோ எழுதியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ பண்ணது ஏதாவது உண்மையாக இருந்ததுன்னா நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் மிரட்டுறாங்க. கட் பண்ணால் மறுபடியும் கிளாஸுக்கு அடுத்த நாளும் வரவே இல்லை அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. பிரின்சிபலுக்கு ஆல்ரெடி அந்த கதை போய் சேர்ந்துருச்சு. பிரின்சிபல் கைரோவையும் அந்த சாரியும் விசாரிக்கிறாங்க, ஆனால் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. கைரோ உடனே என்ன சொல்கிறா, சார் தான் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தார், சார் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் எக்ஸாமில், அதனால நான் வந்து அவர்கிட்ட போனேன், ஆனால் சார் என்கிட்ட வந்து தேவையில்லாத எல்லாம் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரை பற்றி போட்டு கொடுத்துட்றா. சார்கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது சார் ஒன்று மழுப்புற மாதிரி பேசுகிறாரு. அவருக்கு ரொம்ப பயமாயிடுது. அவர் என்ன சொல்கிறது தெரியாமல் எங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலைன்னு அடித்து சொல்கிறாரு. அந்த மேடம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாமல் தனியாக தான் வீட்டில் இருக்காங்க, அவங்க தெரியுமா தெரியாதா அப்படின்றாங்க. தெரியும் அப்படின்றாரு. தெரியும்னு சொன்ன உடனே ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துட்றாங்க. சஸ்பெண்ட் ஆன கடுப்பில் வந்து போரிஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. போரிஸ் என்னடனா பயங்கரமாக அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டே மச்சான், எங்கே போடுறான், நான் கூட பொண்ணுங்கிட்ட பழகுவேன், இந்த மாதிரி ஒரு லிமிட்டோட வச்சுக்கொண்டா, ஆனால் லிமிட்டை தாண்டி போயிட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம வாத்தியாருக்கு ரொம்ப கடுப்பாகுது, இவனே ஒரு கம்நாட்டி நம்மளை வந்து அட்வைஸ் பண்ணுறானே அப்படின்னு. கட் பண்ணால் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளு, என் வேலை போயிடுச்சு, நான் இப்போ வேற ஒரு வேலையை தேடிக்குவேன், கொஞ்ச நாளைக்கு என்னை பொறுத்துக்கோ அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு. டக்குன்னு அந்த ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. வேலை போயிடுச்சா, ஆல்ரெடி எனக்கு உங்க மேலே சந்தேகமாக தான் இருந்துச்சு, வேலை போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு கதை எழுதுனது மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே பிரச்சனையா, நிஜமாவே ஒன்றுமே நடக்கலையா, நீ என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இல்லடி, நான் சொல்கிறது கேளு, நான் எதுவுமே பண்ணலை, அந்த பொண்ணுக்கிட்ட வெறும் கிஸ் மட்டும் தான் அடித்தேன், அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஒய்ஃப் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டுறாங்க. கட் பண்ண படத்தோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். வின்னி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறா, கைரோ இங்கே பாரு, இந்த சாருக்கு வேலையும் போயிடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. கைரோ ஒன்று என்ன சொல்கிறா, எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்ட்டு, இதெல்லாம் நடக்கணும்னு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு மாதிரி வெறித்தனமாக மூஞ்சியில் காமிக்கிறா. நான் நாவலை வந்து அவர் கேட்ட மாதிரி நான் எழுதி கொடுத்தேன்டி, ஆனால் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு இல்லாமல் அவர்கிட்ட நான் ரொம்ப இஷ்டமாக இருந்தேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எப்போ என்னோட கதையை ரிஜெக்ட் பண்ணாரோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவரை பழி வாங்கணுன்ட்டு, அதனால தாண்டி இது எல்லாமே பண்ணேன். இப்போ அவரோட ஒய்ஃப் கூட இல்லை, அவரோட வேலையும் போயிடுச்சு, இப்போ அவர் இந்த மாதிரி கதை எழுதுறேன்னு நானும் பார்க்குறேன். இதுதாங்க படத்தோட மொத்த கதையே. அந்த அளவுக்கு சூப்பராக சொல்கிற மாதிரியும் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்குது. இந்த பொண்ணோட ஆக்டிங்காக நம்ம பார்க்கலாம். இந்த படம் அமேசானில் இருக்குது, 2024 ரிலீஸ் ஆன படம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. பாய் பாய்.